பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் சிறப்புக்கும் உரிய இந்த மதரசாவினுடைய தாளாளரும் முதல்வரும் எங்களுடைய சென்னை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவருமாகிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களான ஆலிம் பெருமக்களே, எனக்கு பின்னால் இங்கு அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை அழகிய முறையில் கராத் ஓதி காட்ட வருகை தந்திருக்கிற செங்கை பொருந்திய பாரிகளே, குர்ராக்களே, இந்த சிறப்பான நிகழ்வை காண வந்திருக்கிற கண்ணியம் நிறைந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். சங்கைக்குரிய நன்மக்களே, அல்லாஹ் நம்முடைய வருகைகளை கபூல் செய்வானாக. நாம் இங்கு வந்து அல்லாஹுடைய கலாமை, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை, மார்க்கம் சார்ந்த சுவைமிக்க விஷயங்களை இந்த செல்ல குழந்தைகளுடைய நாவினால் கேட்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பமாய் சொர்க்கத்திற்கு செல்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நமக்கு ரஜபிலே பரக்கத் செய்ததை போன்று இந்த ஷஅபானிலும் முழுமையான பரக்காத்துகளை வாரி வழங்குவானாக. நம்முடைய ஆயுளிலே பரக்கத் செய்வானாக, நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக, நம்முடைய நல் அமல்களிலே பரக்கத் செய்வானாக. நம்முடைய பல முசீபாத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக. வர இருக்கிற ரமலானை அதனுடைய முழுமையான பரிசுகளை பெற்றுக்கொண்டவர்களாக ஆக்கி, இந்த ரமலானை நம்முடைய வாழ்க்கையின் கடைசியாக ஆக்கி விடாமல் இன்னும் பல ரமலான்கள் அமல்களோடு பெறுகின்ற, ஆரோக்கியத்தோடு பெறுகின்ற பாக்கியத்தை தந்து அருள் செய்வானாக. சங்கே பொருந்திய நன்மக்களே, அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பான தங்களுடைய மாணவிகளின் மூலமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இறுதி வரை இருந்து கேட்க வேண்டும் என்கின்ற ஆசைதான். ஆனால் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் அவர்கள் இடத்திலே அழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஹஜ்ரத் 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம், அதற்கு பின்னாடி குராத்துடைய மஜ்லிஸ் என்று சொன்னதனால் இன்னொரு புரோகிராமுக்கு நான் செல்ல வேண்டியிருப்பதால் இதை இடையிலேயே மறித்து நான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஹஜ்ரத் அவர்களுடைய அற்புதமான அந்த தலப்பாகையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அற்புதமான உயர்ந்த நல்லோர்கள், நாதாக்கள், இறை நேசர்களுடைய ஞாபகம் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் அவர்களுடைய அந்தஸ்தை, உயர்வை, சிறப்பை, கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். ஹஜ்ரத் அவர்களுடைய ஸ்தாபனம் நிச்சயமாக ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமுள்ள ஸ்தாபனத்தினுடைய நிர்வாகி, ஒரு உயிரோட்டமுள்ள ஸ்தாபகர் எப்படி இருக்க வேண்டும் ஹஜ்ரத் உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். ஆகவேதான் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று தப்பித்து எங்கும் ஓடிவிட முடியாது என்பதற்காக தண்ணி இல்லைன்றாங்க. வேலூர்ல ஹஜ்ரத் ஓதும் போது அந்த மலைக்கோட்டையை பார்த்துருப்பீங்க, சுத்தி அகல் வெட்டி வச்சிருப்பாங்க, எது தங்கி யார் உள்ள வந்துடாம இங்கிருந்து யார் ஓடிற மாதிரி. அதே மாதிரி அகல் வெட்ட மாதிரி எல்லா பக்கம் தண்ணி வச்சிருக்காங்க, யாரும் தப்பிச்சு ஓடிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய உயிரோட்டம் ஹஜ்ரத் அவர்கள். இந்த நிர்வாகத்தை அமைப்பதற்கு நிர்வாக கட்டமைப்பினுடைய உயிர் நாடி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள். அவருடைய ஹயாத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். இங்கிருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், அவர்கள் எல்லாம் இந்த நிர்வாகத்துடைய உறுப்புகள். ஆக இந்த நிர்வாகத்துடைய முகம் ஹஜ்ரத் அவர்கள் தான். அதற்கு கல்வி மட்டும் போதாது, உலகம் சார்ந்த ஞானங்கள் தேவைப்படுகிறது, அறிவாற்றல் தேவைப்படுகிறது, ஞானங்கள் தேவைப்படுகிறது, இறை பக்தி தேவைப்படுகிறது, நீண்ட தூரம் பயணம் பார்க்கின்ற அந்த நீண்ட பார்வை தேவைப்படுகிறது. அவைகளையெல்லாம் உள்வாங்கி அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. இந்த ஸ்தாபனத்தை அல்லாஹ் வளரச் செய்வானாங்க. அந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருந்தாலும் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த ஸ்தாபனத்தை வளர்ச்சி மிக்கதாக ஆக்குவானாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.
அதனால் பட்டிமன்றமும் முடிக்க வேண்டியிருக்கிறது. நெடுந்தூரத்தில் இருந்து வந்திருக்கிற குர்ஆன் ஷரீஃபை, அதனுடைய குர்ஆக்களை நாம் ரொம்ப நேரம் அவர்களை எதிர்பார்க்க வைப்பதும் நல்லதல்ல. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க நம்முடைய வாரிசாப் அவர்களையும் என்னுடைய தாம்பரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். நந்தபாக்கம் உலமாக்களின் சார்பாகவும் ஹஜ்ரத் அவர்களையும் அந்த காரிகளையும் வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்கள் வந்ததின் பரக்கத்தினால், அவர்களுடைய பாதம் பட்டதின் பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த பகுதியுடைய மக்களுடைய இதயங்களில குர்ஆனுடைய ஹாஃபிஸ்களாக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இங்கு வளருகின்ற பிள்ளைகளை அல்லாஹ் காரிகளாக ஆக்குவானாக. இந்த மதரசா சீக்கிரமா கட்டி முடிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக்கும் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் வாசித்த ஆயத்திலே அல்லாஹ் ஒன்றை கேட்கிறான், வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். தம்பி, உன்னுடைய நாளை வாழ்க்கைக்காக நீ எதை சேகரமாக்கி வைத்திருக்கிறாய்? நாளை வாழ்க்கைக்காக நீ எதை சேர்த்து வைத்திருக்கிறாய்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அதே கேள்விதான் குர்ஆன் கேட்கிறது. நாளை வாழ்க்கைக்காக எதை நீ சமைத்து வைத்திருக்கிறாய்? இந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, நகை இருக்கு, நட்டு இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, எல்லாம் சொன்னாங்க. அதை பற்றி அல்லாஹ் கேட்கவில்லை. அடுத்த நொடி மரணம் வந்து விட்டால் மரணத்திற்கு பிறகு இருக்கிற அழியாத அந்த வாழ்க்கைக்காக எதை நாம் சேகரமாக்கி வைத்திருக்கிறோம்? ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அத்துணை பாக்கியங்களையும் விட்டு விட்டு சென்று விடுவோம். நாம் கொண்டு செல்கின்ற பாக்கியம் என்பது இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டதற்கு பிறகு நல்ல அமல்கள், நற்செயல்கள், அவைதான் நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய குர்ஆன் ஓதுவது, விக்ர் செய்வது, இன்ன காரியங்கள், நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று கணக்கு போட்டு பார்க்க சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. 60 வயசு, 50 வயசு, 70 வயசு, 40 வயசு ஆகியிருக்கிறது. நாம் இப்பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டால் எதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ்விடத்திலே காட்ட வேண்டும். அதை அதிகமாக்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் ரமலான் வருகிறது. ரமலானை நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. நன்மையுடைய சீசனாக அல்லாஹு தஆலா ரமலானை வைத்திருக்கிறான். அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தினுடைய அதனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, சிறப்பை, மேன்மையை புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த பரக்கத்தான ஷஅபான் மாதத்திலே மக்தப் மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் நடத்தப்படுவது எதற்காக வேண்டி என்றால் ரமலானை நாம் குர்ஆனின் மூலமாக சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. காரிகள் வந்திருக்கிறார்கள். ஆக சங்கை பொருந்திய நண்பர்களே, நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை இப்பொழுது ஓதுனா 1க்கு 10 நன்மை, 100 நன்மை இருக்கு. ரமலான்ல ஓதுனா ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவுக்கு செல்கிறார், கஅபாவுக்கு முன்னால் நின்று கஅபாவிலே செய்கின்ற அமல்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1,00,000 நன்மை கிடைக்கிறது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 1,00,000 நன்மை, ஒரு ஜும்மா தொழுதால் 1,00,000 நன்மை, ஒரு ரக்அத் தொழுதால் 1,00,000 நன்மை கிடைக்கிறது. அதே போன்றுதான் ரமலானுடைய மாதத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகளை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு குர்ஆன் ஓதினால் 70 குர்ஆன் ஓதுகின்ற பாக்கியம் கிடைக்கும். ஒரு ஃபர்தான விஷயங்களை செய்தால் 70 ஃபர்துகள், ஒரு நஃபிலான விஷயங்களை செய்தால் நஃபிலுடைய பாக்கியங்களுக்கு ஃபர்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அப்படி நன்மைகளை நிறைய பெறுகின்ற பாக்கியம் ரமலான் நமக்கு வருகை தர இருக்கிறது. ஆகவே தாய்மார்களாகிய உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய வீட்டுடைய பரக்கத், உங்களுடைய கணவன்மாருடைய வருமானத்திலே பரக்கத், உங்களுடைய வீட்டுடைய நிம்மதிக்கு பரக்கத் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுவதிலே நல் அமல்களில் தான் வைத்திருக்கிறான். இந்த பிள்ளைகள் அழகாக கேட்டார்கள், வீட்டுடைய நிம்மதிக்கு ஆண்களா பெண்களா என்று கேட்டார்கள். கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே இதனுடைய நடுவர் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. உங்களுடைய வீட்டுடைய அமைதி, நிம்மதி அந்த வீட்டிலே ஆளுமை செய்கின்ற மனைவியுடைய தலைவிக்கு இருக்கிறது. மனையின் தலைவியார் அந்த வீட்டுடைய பொறுப்புதாரியாக இருக்கிற மனைவி.
அந்த பெண் நல்ல பெண்ணாக மரஅத்து சாலிஹா சாலிஹான பெண்ணாக இருந்தால் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கணவன் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்துகளை அந்த இல்லத்திலே கொண்டு வந்து அந்த வீட்டை அல்லாஹ் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆக்கி வைப்பான். ஆக உங்களுடைய அமல்களை நல்ல அமல்களாக, அதிகமாக குர்ஆன் ஓதுவதாக, அதிகமாக குர்ஆன் துஆ செய்கின்றவர்களாக, விக்ர் செய்கின்றவர்களாக இந்த ரமலானை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று வேண்டி விரும்பியவனாக கேட்டுக்கொண்டு, தாய்மார்களே, உங்களுடைய மடியிலே பிறந்த பிள்ளைகளையும் இந்த மதரசாவிற்கு தாருங்கள். அவர்களையும் ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக ஆக்கிக் கொண்டு பிரகாசமிக்க இந்த பிள்ளைகள் பாருங்கள். இந்த இருக்கிற பிள்ளைகளுடைய வாயில இதெல்லாம் வருது, களிமா வரமாட்டேங்குது, தொழுகை தெரியல. மாஷா அல்லாஹ், இந்த மதரசாவுடைய பரக்கத், சந்தோஷம் அடைகிறோம், துஆ செய்கிறோம். இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுகிறார்கள், நபியுடைய ஹதீஸை படிக்கிறார்கள், சங்கை பொருந்திய மார்க்கத்துடைய அத்தனை விஷயங்களையும் கேள்வி பதிலாக தருகிறார்கள். அல்லாஹு தஆலா இதனுடைய பாக்கியத்தை உங்களுடைய மடியிலே பிறந்த பிள்ளைகளுக்கும் தர வேண்டும். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் இறைநேசர்களாக ஆக்குங்கள். உங்களுடைய மடியிலே பிறந்தவர்கள் தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ், முஹியுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா போன்ற பெரியார்கள், மகான்களை பெற்று தந்தவர்கள் நீங்கள். ஆக உங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக தந்திருக்கிற அந்த பிள்ளைகளும் அந்த தரத்திற்கு வர முடியும். அதனுடைய அத்துணை ஆற்றல்களையும் அல்லாஹ் தாய்மார்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டை அவுலியாக்கள் வளர்கின்ற இடமாக ஆக்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அதற்கு இந்த மதரசாவுடைய நிகழ்ச்சியை அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. ரமலானை அமலை கொண்டு பிரகாசமாக்குங்கள், குர்ஆனை கொண்டு பிரகாசமாக்குங்கள், துஆக்களை கொண்டு பிரகாசமாக்குங்கள், விக்ர்களை கொண்டு பிரகாசமாக்குங்கள். அல்லாஹ் எல்லா முசீபாத்துகளையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அல்லாஹ் அமைதி நிம்மதி தருகின்ற இடமாக ஆக்கி அருள் செய்வானாக என்று வாழ்த்தி துஆ செய்தவனாய் இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்து, அவருடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக என்று மனமாற தாம்பரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாகவும் எங்களுடைய மதரசாவின் சார்பாகவும் துஆக்களையும் எங்களுடைய நந்தமாக்கம் உலமாக்களின் சார்பாக ஒட்டுமொத்தமாக நானும் துஆ செய்து விடைபெறுகிறேன். வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் தருவானாக என்று வாழ்த்தி துஆ செய்து எனக்கு விடை தருமாறு அன்போடு ஹஸரத் அவர்களிடத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். வாக்கள் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. ஹஸரத் அவங்க அறிவியல் கண்காட்சிக்கு அவங்க நேரம் முடிஞ்சு நம்பர் கொடுத்துட்டு